ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வந்துட்டு ஒரு சண்டே விலாக் பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் விலாக்லாம் ஷேர் பண்ணி, அதுவும் லாங் வீடியோலாம் ஷேர் பண்ணி. ஷார்ட்ஸுமே கூடால வந்துட்டு ஒரு 3 வீக்ஸ் கிட்ட நான் ஷேர் பண்ணவே இல்ல. என்னாச்சு அப்டின்னா, பெங்களூர் டூ மும்பை நாங்க இங்க ஷிஃப்ட் ஆகி வந்துட்டோம். ஹஸ்பண்டோட ஜாப் ரீலொகேஷனுக்காண்டி இங்க வந்துட்டோம். அதனால ஷிஃப்ட் ஆகி வீடெல்லாம் செட் பண்றதுக்கு ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு ஸ்கூல் தேடுறதுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 1 மந்த் ஆச்சு. ஸ்கூல் கிடைக்கவே இல்ல. பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருந்தது. பக்கத்திலேயே நம்ம வந்துட்டு ப்ரீ கிளாஸஸ்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில நெறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. தெருவ சுத்தி சுத்தி நெறைய ஸ்கூல் தான் இருக்கும். எந்த ஸ்கூல்ல நம்ம வந்துட்டு அட்மிஷன் போடன்னே ரொம்ப வந்துட்டு குழப்பமா இருக்கும். ஏன்னா, நாங்க இருந்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய ஏரியா மல்லேஸ்வரம். ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய ஸ்கூல். ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல்ஸ்லாம் சுத்தி சுத்தி இருந்தது. நாங்களே வந்துட்டு ஒரு ஸ்கூல் சூஸ் பண்ணி அட்மிஷன் போட்டு ஈஸியா வந்துட்டு சேர்த்துட்டோம். ஆனா, இங்கே பார்த்தீங்கன்னா, ரெஃபரல்க்குலாம் வந்துட்டு ஆள் தேவைப்பட்டுச்சு. எங்களுக்கு வந்து நெறைய பேரு ஹெல்ப் பண்ணாங்க. நெறைய பேர்கிட்ட போய் நாங்க கேட்டு கேட்டு அ நெறைய பேர் முடியாதுங்கிற மாரி தான் சொன்னாங்க. நெறைய ஹை அஃபிஷியலா இருப்பாங்க பார்த்தீங்களா? ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க ஒர்க் பண்ற இடத்துல இந்த மாதிரி நாங்க ரொம்ப கேட்டு அலைஞ்சு ஸ்கூல் வந்து சேர்ந்தோம். ஆனா, யாராலுமே சேர்க்கவே முடியல. நாங்க என்ன பண்ணோம்னா, அங்க ஹவுஸ் புரோக்கர் இருக்க பார்த்தீங்களா? புரோக்கர் வச்சு தான் மும்பைலாம் வீடு பார்க்க முடியும். பெங்களூர் மாரி கிடையாது. டூலெட் போட்ட உடனே நம்ம போயிட்டு வீடு பார்த்தோனே நம்ம அத ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா, புரோக்கர் கையில தான் இருக்கும். அவங்கள கான்டாக்ட் பண்ணி தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். அவங்க தான் எங்கள ஸ்கூல்ல வந்து நெறைய ஸ்கூல்ல வந்துட்டு ரெஃபர் பண்ணி விட்டாங்க. ஒரு ஸ்கூல்ல எங்களுக்கு வந்து கிடைச்சது. அதுவும் வீட்டுக்கு பக்கத்திலேயே கிடைச்சனால, பை லக்கி எங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வந்து ஜனனியும் சேர்த்தாச்சு. அதுதான் ரொம்ப லேட் ஆச்சு. என்னோட வீடியோ எதுவுமே போட முடியல. அதுவே ரொம்ப ப்ரெஷரா இருந்தது. எங்க கிட்ட பைக் வேற இல்ல. அதனால ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போனாலும் மெட்ரோல போனோம். அதுக்கப்புறம் கேப் தான் புக் பண்ணி ஆ தெரு தெருவா ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டா அலைஞ்சிட்டு இருந்தோம். ஒரு சில ஸ்கூல்லாம் கேட் பக்கத்திலேயே வந்துட்டு விட மாட்டேன்ட்டாங்க. அந்த மாரி தான் இருந்தது. இன்னைக்கு சண்டே விலாக்ல பார்த்தீங்கன்னா, அ இந்த மீன் மார்க்கெட் வந்தது தான் நான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பக்கத்தில ஒரு 1 1/2 கிலோமீட்டர் தான் நடந்து தான் வந்தோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஷார்ட்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மாகிம் ஃபிஷ் மார்க்கெட். இந்த ஃபிஷ் மார்க்கெட் பேர் எனக்கு ஆப்ட்டா தெரியல. நான் வந்ததுலேருந்து இங்க வெஜிடபிள்ஸ்லாம் எங்க கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு பார்த்தப்ப கூகுள் சர்ச் பண்ணப்ப இந்த மார்க்கெட் வந்து எங்களுக்கு காமிச்சுச்சு. அதனால இங்க நாங்க வர ஆரம்பிச்சோம். ரொம்ப பக்கமாவும் இருக்கும். ரொம்ப நல்லாருக்குங்க. இங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா விமென்ஸ் தான் இருப்பாங்க. இங்க நெறைய வித்தியாசமான மீன்லாம் இருக்குதுங்க. நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா மீன, ஸ்லைஸா எப்படி கட் பண்றோம்? இல்ல கருவாடுக்கு கட் பண்ணுவோம். அந்த மாரி இல்லாம, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி 2ஆ பொளந்து கூறு கூறா கட் பண்ணி, கூறு கூறா நம்ம கறிலாம் விப்பாங்கல்ல, அந்த மாரி விக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கெழங்கா மீன் வந்து நம்ம ஊர்ல அதிகமா இருக்கும் இல்லையா? ரேட்லாம் இங்க ரொம்ப கம்மி. ரூ. 100க்குலாம் நெறைய குடுப்பாங்க. நாங்க 2, 3 வாட்டி அதுதான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். ஃபார்ம் ரேட் வந்து எப்பயும் போல ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. ப்ரான்ஸ் வந்து அதிகமா அங்க கிடைக்குது. சென்னாக்குனிலாம் நல்லா கிடைக்குங்க. ப்ரான்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் வெல. நாங்க வந்ததுல இந்த கெழங்கா மீனு, ப்ரான்ஸ்லாம் வந்துட்டு அதிகமா வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளயே வெஜிடபிள் மார்க்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் சாய் கடை இருந்தது. சரி காலையில வந்துட்டு அங்கேருந்து இங்க நடந்து வந்தது கொஞ்சம் சுத்தி பார்த்ததுலே டயர்ட் ஆயிட்டோமா, அப்புறம் சொல்லிட்டு ஒரு சாய் குடிச்சிட்டு பாவ் பாஜி வந்து வாங்குனோம். எல்லாருக்குமே தெரியும் மும்பைல வந்துட்டு இது ரொம்ப ஃபேமஸ். இது வந்துட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ₹25க்கு மேல அந்த பாவ் பாஜி வந்து விக்க மாட்டேங்கிறாங்கங்க. வயிறு நல்லா பசிக்கும். ஒரு டக்குன்னு ஏதாவது சாப்பிட்ணும்னா, ஒரு சாய் குடிச்சிட்டு இந்த பாவ் பாஜி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இங்க வந்துட்டு இது ஒரு பெனிஃபிட். மிட்டாய்ன்னு கேட்டாங்க. அப்படி ஒண்ணும் இனிப்பாவே இல்ல. என்ன வாங்கியிருக்கோம்னா, நாங்க கொஞ்சம் வந்து ப்ரான் வாங்கியிருக்கோம். இந்த வாட்டி நம்ம மீன் வாங்கல. நாட்டுக்கோழி வந்து வாங்கியிருக்கோம். ஆர்கானிக் ஒரிஜினல் நாட்டுக்கோழின்னு சொன்னாங்க. சரி அத ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஃபார்ம் கோழி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா குண்டா சத்தா இருந்துச்சு. இது ரொம்ப ஒல்லியா இருந்தது. நம்ம ஊர்லயுமே இவ்வளோ ஒல்லியான இது பார்த்ததே இல்ல. தென் முட்டை இருந்தது காய்ஸ். முட்டை கோழி இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வாங்கியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா, முட்டை கோழி வாவ்! இது பாருங்க.
ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். அந்த கோழி பார்த்தாலும் அவ்வளோ குண்டாவும் இல்ல. நம்ம ஊர்ல முட்டை வச்சிருந்தா கோழி வந்து குண்டா அந்த மாரி இருக்கும் இல்லையா? இந்த மாரி இல்ல. இன்னைக்கு வந்து நான் சமைக்க போறது கிடையாது. என் ஹஸ்பண்ட் தான் சமைக்க போறாங்க. என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க வந்துட்டு பேச்சுலர் ரூம்ல இருக்கும்போது சமைக்கிற இந்த நாட்டுக்கோழி இத வந்து அவங்க இன்னைக்கு சமைக்க போறாங்க. எப்பவுமே நாட்டுக்கோழி நாங்க வாங்கும்போது, நல்லா மேல மஞ்சள்தூள்லாம் தூவி ஸ்கின் இருக்கும். அந்த முடியெல்லாம் ஃபயர் பண்ணி குடுப்பாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின்லாம் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் அதில ஹேர் இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ ரெசிபி பண்ண போறேன்னு சொன்னாங்க. அதுக்கு தேவையானதுக்கு எல்லாமே நான் வந்துட்டு கட் பண்ணி குடுத்துட்டேன். வெங்காயம், மிளகா வத்தல் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி குடுத்தாச்சு. சாப்பாடு எல்லாமே நான் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். ப்ரான் ஃப்ரை எல்லாம். குழம்பு மட்டும் வந்துட்டு வைக்க போறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரான் நான் ஊற வைக்க போறேன். இங்க வந்து கோழி சமைக்கிறதுக்கு வேலை நடந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு முட்டைய உடைச்சு ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு ப்ரான் ஊற வைக்கிறதுக்கு வீட்ல இருந்து மசாலா ரெடி பண்ணல. கடையில வாங்கியிருக்கேன். குட்டி மசாலா வந்துட்டு இங்க கிடைச்சிச்சு. மத்த நம்ம ஊர்ல இருக்க மார்க்கெட்ல இருக்க மசாலாலாம் இங்க கிடைக்கல. அதனால அதுல இருக்க மசாலா தான் நான் யூஸ் பண்ண போறேன். மசாலா கண்ல பட்டுறாம காத்து இருக்கு. மசாலா பிசைஞ்சாச்சு. இத நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் தவால போட்டு. நல்லா டேஸ்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நல்லாருக்கு பார்க்கவே. இது பழைய சோறு வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, முட்டை போட்டு எக்கு ச்சீ அ இது ப்ரான் போட்டு முட்டை போட்டு ஒரு இது. அண்ட் தென் இது நாட்டுக்கோழி. என் ஹஸ்பண்டோட சமையல் இன்னைக்கு. இந்த சிக்கன வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டா வச்சிருக்காங்க குழம்பு. இது என்ன குழம்பு தெரியல. எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. செம்மையா இருக்கு. அண்ட் தென் யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி சாப்பாடு பிடிக்கும்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.